ஓம் குமரகுரு வாழ்வியல் அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு அதிசய பூ ஒன்று இருக்குங்க. அந்த பூ தான் குமரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடியோட பேர் குமரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சித்தர்களோட சொல் வழக்கில் இருந்தது. நம்மளுடைய வழக்கு சொல்ல வந்துட்டு சோற்று கற்றாழைன்னு அதுக்கு பேர். அந்த சோற்று கற்றாழையில் ஒவ்வொன்றுமே மூலிகை சார்ந்த பயன்களும் இருக்குது. நம்ம கடவுள் வழிபாட்டுக்கு உரிய பயன்களும் இருக்குது. நான் மூலிகை சார்ந்த பயன்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த கடவுள் சார்ந்த விஷயம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சோற்று கற்றாழை நாக சர்ப்ப தோஷங்களை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு செடி. அதை இந்த நாக சர்ப்ப தோஷங்கள் இருக்கிறவங்க அந்த செடியை வீட்டின் ஓரத்தில் வச்சு தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சர்ப்ப தோஷங்களால் வர சில சிரமங்கள், சில முன்னேற்ற தடைகள் நிவர்த்தியாக ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த சோற்று கற்றாழை அப்படிங்கிற அந்த ஒரு செடி நமக்கு வானவியலில் 3 நட்சத்திரங்களை குறிக்கும். அது என்னென்ன அப்படின்னா, அனுசம், கேட்டை, மூலம். இந்த 3 நட்சத்திரத்தையும் குறிக்கும். இந்த 3 நட்சத்திரமும் விருச்சகம், தனுசு, இந்த 2 ராசிகளில் தான் அடங்கி இருக்குது. இன்னைக்கு தேதி 8/10/2024 செவ்வாய்க்கிழமை, சஷ்டி விரதம். இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க, தெரியும். இன்றைய நாளில் இன்னைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி 8/10/2024 இன்னைக்கு இருக்கிற இந்த மூல நட்சத்திரம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அப்டேட்டில். இந்த நாளில் விடிய காலையில் ஒரு பூ பூத்தது அந்த சோற்று கற்றாழை செடியில். சரி, அதை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், இன்றைக்கி நாள் பார்த்தேன். இந்த ரெண்டுமே எனக்கு ஏதோ கனெக்ட் ஆன மாதிரி தோணுச்சு. ஸோ இதை நான் பார்த்ததோடு நிறுத்தாமல் நம்ம நேயர்களும் பார்க்கலாம், அவங்களுக்கும் இதனுடைய சிறப்பை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், பிரபஞ்சத்தில் அன்றன்றைய நாட்களின் நட்சத்திரத்துக்கு தகுந்தாற்போல் நம் வாழ்வியல்லையும் நடக்கிற விஷயங்களை நாம் கண்கூட பார்த்து அதனோடு நம் வாழ்க்கையை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அன்றைய நாட்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் நம்மளுடைய தடைகள், ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிரபஞ்சத்து மூலியமாக தான் எல்லாமே. காற்று தான், இந்த காற்று தான் உலகம் பூராவும் எல்லா இடத்துலையும். காற்று இல்லாத இடம் எதுவும் கிடையாது. அதனால் டோட்டலாக என்ன நடக்குது, வானத்தில் என்ன நடக்குது, நாம் என்ன பண்ணுறோம், நாம் சில விஷயங்களை சிந்திப்போம், கவனிப்போம், கவனிக்காமே இருப்போம். ஆனால் நம்ம கூட இருக்கும். இந்த உலகத்தில் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை நம்ம கவனித்தா அந்த கடவுள் கவனிப்பார். அந்த பிரபஞ்சம்னு வச்சுக்கோமே, நாம் அதோட மிங்கிலானா அவங்க நம்ம கூட மிங்கில் ஆவாங்க. அந்த பிரபஞ்சம் மிங்கில் ஆகலைன்னாலும் அவங்க நம்மளை கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாம் மட்டும் கனெக்ட் ஆகாமலேயே இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செய்கிற செயல்லையோ வேலையிலையோ நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளையோ சடனாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஸோ இது போன்ற விஷயங்களை அடிக்கடி நோட் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நேயர்கள் போகிற வழித்தடங்கள்லையோ இல்லை ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போதோ அதை கேதர் பண்ணாமையோ நோட் பண்ணாமையோ இருக்கும்போது நமக்கு அது சம்டைம்ஸ் ஒரு சில நம்ம செய்கிற வேலைகள், செய்கிற செயல்கள் நடக்காமல் கூட போகலாம். ஒரு வேளை நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்துக்கோசரம் போகிறோம், இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும். அது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டிமேஷன் நமக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம அதை நோட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த செய்ய போயிருப்போம், அது நடக்காமல் போயிருக்கலாம். ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தோட லிங்கில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம போகிற செயல் தடைகளை ஏற்படுத்தினாலும் அதனுடைய துணை இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேலே அந்த முன்னேற்ற பாதைக்கு போக முடியும். அதுபோன்று இன்றைக்கி இந்த நாளில், இந்த மூல நட்சத்திரம் உள்ள நாளில் எனக்கு என் வீட்டு அருகில் இருக்கிற அந்த செடியில் ஒரு பூ பூத்தது. அந்த செடிக்கும் இன்றைய நாளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை நான் பார்த்தேன்.
நேயர்களும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கெல்லாம் போங்க. இன்றைக்கி மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்பெஷலே என்னன்னா கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள்னு வச்சுக்கலாம். செவ்வாய்னாலும் செவ்வாய் கிரகம் கடன்களை எல்லாம் அதிகமாக சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுப்பார். அவங்கெல்லாம் இன்றைக்கி போய் அந்த முருகரை வழிபடும் போது அந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையும். நம்புங்க, நல்லதே நடக்கும். இப்போ அந்த சோற்றுக்கற்றாழை செடியை நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த சோற்றுக்கற்றாழை செடி. இந்த செடியானது இந்த பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க இல்லையா, சுற்றியும் தாமரை போன்ற அமைப்பு இருக்குங்க. இதை அனுச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அடிபாகத்தை, அதாவது லக்ஷ்மி. இந்த ஒவ்வொரு தண்டு பகுதி, இந்த செடியை பொறுத்த வரையும் இது இலைகள் கிடையாது, இதுதான் தண்டு. இந்த தண்டு பகுதி முட்கள் போன்ற அமைப்பு இருக்கும். இதுக்கு பேர் வஜ்ரம்னு பேர். இந்த வஜ்ரம் இந்திரனுடைய இந்திரன் என சொல்லப்படுது. இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, இதுதான் மூல நட்சத்திரம். இது பூ, அதாவது சிங்கத்தின் வால் பகுதி அனைத்துமே மூல நட்சத்திரத்தை தான் குறிக்கும். இந்த செடிக்கு இதுதான் வால் பகுதி. பூவை பாருங்கள், முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இருங்க, ஆடாமல் காட்டுறேன். ஆடிட்டே இருக்குது, ஒரு நிமிஷம். இது கவனமாக ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க. ஒரு நாள் உங்கள் ஸ்க்ரீன் சேவர்லேயோ இல்லை வால்பேப்பர்ஸ்லேயோ வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் நடக்கலாம். இது என்ன ஸ்பெஷல்னால், இந்த செடியில் இன்றைக்கி இந்த பூ பூத்திருக்கு. இன்றைக்கி காலையில் இந்த பூ இந்த தண்டு பகுதி உதிர்ந்துருச்சுன்னா திரும்ப அடுத்த வருஷம்தான் பூக்கும். குளிர்காலத்தில் மட்டும்தாங்க பூக்கும். நேச்சுரலாக சொல்லப்போனால் இன்றைக்கி தான் பூக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு நல்ல நாள் பூத்துருக்குது, நாம் அதை வீடியோ எடுத்துட்டோம். தை மாதம் வரைக்கும் பூக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு செடிகள் இருந்துச்சுன்னா அந்த செடி பார்த்துக்கிட்டே கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா தை மாதம் முடியறதுக்குள்ளே பூத்துரும். அதுக்கப்புறம் வெயில் காலங்களில் பூக்கவே பூக்காது. அவ்வளோதாங்க. இதை ஜோதிட ரீதியாக அனுசம், அடிபாகம் அனுசம், தண்டு பகுதி கேட்டை, இதை மூல நட்சத்திரம் பிரிச்சகத்துலேயும் தனுசுலேயும் வரும். கண்டிப்பாக இதை கவனித்து பாருங்கள். முருகரை போய் வழிபடுங்க. இன்றைக்கும் எதுக்கு முருகருக்கும் இந்த செடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகர் இளமையானவர், இந்த செடியும் இளமையானது. இந்த செடி நீங்கள் என்றைக்குமே காஞ்ச வாக்கில் பார்த்துருக்கவே முடியாதுங்க. உண்மை அதுதான். தண்ணி இல்லாமையே வளரக்கூடிய ஒரு செடி. நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் வளரும், ஊற்றலனாலும் வளரும். நான் பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம்.